இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட கிச்சன் கேபினெட் கிளீனிங் வீடியோ தான் பார்க்க போறோம். டெய்லி பாத்திரம் எடுத்து வைக்கும்போது அப்பப்ப இருக்கிற டஸ்ட் எல்லாமே நான் தொடச்சு எடுத்துருவேன். ஆனா மந்த்லி ஒன்ஸ் நான் கிச்சன் கேபினெட்ஸ் எல்லாமே நான் இப்படி தான் கிளீன் பண்ணுவேன். மதியம் சமையல் பண்ணிட்டு நான் ஸ்டவ் கூட கிளீன் பண்ணல. ஏன்னா ஈவினிங் கேபினெட்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணும்போது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிக்கலாம்னு அப்படியே விட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் நான் கவுண்டர் டாப்ல என்னென்ன திங்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்து நான் டைனிங் டேபிள்ல வச்சிடுறேன். ஃபர்ஸ்ட்டு நான் கவுண்டர் டாப் கிளீன் பண்ணிக்கிறேன். ஏன்னா, இது மேல தான் நம்ம எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வைக்க போறோம். இந்த இடத்துல கிளீனா இருந்தா தான் நமக்கு வசதியா இருக்கும். டெய்லி சமையல் முடிச்சுட்டு இந்த இடத்துல நம்ம கிளீன் பண்றதுனால, இங்க அதிகமா துடைக்கணும்னு அவசியம் இல்ல. ஃபர்ஸ்ட்டு கவுண்டர் டாப்க்கு கீழ கிளாஸ் எல்லாம் வச்சிருக்கிற இந்த கேபினட்ஸ நான் கிளீன் பண்ணிக்கிறேன். லைட்டா சோப்பு போட்டு கவுண்டர் டாப்பும், டைல்ஸும் துடைச்சுக்கிட்டா நமக்கு போதும். இந்த கேபினட்ஸ்ல எதுலயுமே நான் மேட் போடல. ஏன்னா, மேட் போடுறத விட, மேட் இல்லாம இருக்கிறப்போ எனக்கு கிளீன் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி மேட் இல்லாம பாத்திரம் வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு டிராப் தண்ணி கூட இல்லாம பாத்திரம் நல்லா காஞ்ச பிறகு தாங்க இது உள்ள பாத்திரமே நம்ம வைக்கணும். ஸ்க்ரப்பர்ல கொஞ்சமா சோப்பு போட்டுட்டு, நான் ரொம்ப ஹார்ஷா தேய்க்காம லைட்டா தான் இதுல தேய்க்கிறேன். இப்ப இந்த ட்ராயர நான் கிளீன் பண்ணிட்டேன். இது காயறதுக்குள்ள இதுக்கு பக்கத்துல இருக்கிற முதல் ட்ராயர நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். இந்த ட்ராயர்ல நான் முதல்ல யூஸ் பண்ண மேட் 1, 2 இருந்தது. அதுல 1 தான் இதுல போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா, இந்த அஞ்சர பெட்டியில நெறைய ஸ்பைசஸ் எடுக்கும்போது நெறைய சிந்தும். மேட் இருந்தா கிளீன் பண்றதுக்கு வசதியா இருக்கும். நெறைய பேரு கிச்சன் கேபினெட்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணும்போது எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வெளிய வச்சிருவாங்க. ஆனா, எனக்கு அப்படி செஞ்சா ரொம்ப நேரம் வேலை செய்யற மாதிரியும் இருக்கு. அதே மாதிரி ரொம்ப லேட்டா கிளீன் பண்ற மாதிரியும் இருக்கு. அவ்வளவுதான் இந்த ட்ராயர் ட்ரை ஆவறதுக்குள்ள அதுக்கு பக்கத்துல இருக்கிற முதல் ட்ராயர ஓப்பன் பண்ணி, அது உள்ள இருக்கிற எல்லா திங்ஸுமே நான் எடுத்து வச்சிடுறேன். இது உள்ள இருக்கிற ஸ்பூனு, கரண்டி எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்துல எடுத்து நான் ஹால்ல வச்சுட்டு, கட்லரி வைக்கிற இந்த ட்ரேவ நான் எடுத்து கிளீன் பண்ணிக்க போறேன். இந்த ட்ரேவ வாஷ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா, இந்த இடத்துல இருக்கிற 3 ட்ராயருமே ரொம்ப பெரிய சைஸு. அதுக்கேத்த மாதிரி இந்த ட்ரேவும் ரொம்ப பெருசா இருக்கும். ட்ரே நான் இப்போ வாஷ் பண்ண போறதில்ல. கடைசியா தான் நான் வாஷ் பண்ண போறேன். ட்ரேக்கு அடியிலேயே பாருங்க, இந்த இடத்துல எண்ணெய் பசையும், டஸ்ட்டும் எவ்ளோ இருக்குன்னு. இந்த டேண்டம் பாக்ஸ என்னோட கிச்சன் சைஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு இடத்துல அகலமாவும், ஒரு இடத்துல கொஞ்சம் அகலம் கம்மியாவும் நான் வச்சிருக்கேன். பாருங்க, இப்ப ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற 3 ட்ராயருமே நான் கிளீன் பண்ணிட்டேன். இப்ப நம்ம முதல்ல கிளீன் பண்ண ட்ராயர் நல்லாவே காஞ்சிருக்கு. இப்ப இதுல இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ட்ராயர் நான் கிளாஸ் வைக்கிறதுக்காகவே தான் பண்ணேன். ஆனா, பின்னாடி நமக்கு வேற ஏதாவது பிளான் சேஞ்ச் ஆச்சுன்னா, ஹைட்டா இருக்கிற பாத்திரம் கூட இதுல வைக்கிற மாரி இருக்கணுங்கிறதுக்காகவே நான் இப்படி பண்ணேன். இப்ப 2வதா கிளீன் பண்ண ட்ராயரும் ட்ரை ஆயிடுச்சு. இதுல உள்ள வைக்கிற பாத்திரம் அப்படியே எடுத்து வைக்காம, ஒரு துணியில லைட்டா சோப்பு போட்டு இத தொடச்சு அப்படியே வச்சோம்னா, கையோட கையா இந்த பாக்ஸும் கிளீன் ஆயிடும். 3வதா கிளீன் பண்ண ட்ராயரும் ட்ரை ஆயிடுச்சு. ஆனா, இதுல எந்த கட்லரி செட்டுமே வைக்க முடியாது. ஏன்னா, இந்த ட்ரேவ நான் இன்னும் வாஷ் பண்ணவே இல்ல. இந்த ட்ராயர்ஸ்க்கு மேல இருக்கிற கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே நான் கிளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். கீழ இருக்கிற இந்த ட்ராயர் எல்லாம் கிளீன் பண்ணும்போது, இதுல இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு இந்த இடம் கம்ஃபர்டபுளா இருக்கும். கேபினெட்ஸ் கிளீன் பண்ணும்போது வெறும் அத மட்டும் கிளீன் பண்ணாம, கூடவே டைல்ஸு, கவுண்டர் டாப்பு இதெல்லாமே கிளீன் பண்ணிக்கிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க. ஒரேடியா மொத்தமா கிச்சனும் கிளீன் ஆயிடும். பார்க்கறதுக்கு நமக்கு பளிச்சுன்னு இருக்கும். உங்க கேபினெட்ஸ் நீங்க கிளீன் பண்ணும்போது எப்படி கிளீன் பண்றீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க கிளீன் பண்ற மெத்தட் இன்னும் ஈஸியா இருந்தா எனக்கும் அத ஃபாலோ பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்போ செகண்ட் ரோல இருக்கிற ட்ராயர்ஸ் எல்லாத்தையுமே நான் கிளீன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ட்ரோ எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்த ட்ராயர்ல நான் பிளேட்ஸ் எல்லாம் வச்சிருந்தேன். எடுத்து எல்லாத்தையும் கவுண்டர் டாப் மேல வச்சிடுறேன். கேபினட்ஸ்ல ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சு கிளீன் பண்றது நான் மாசத்துக்கு ஒரு முறை தான் பண்ணுவேன். ஏன்னா டெய்லி பாத்திரம் வைக்கும்போது ஏதாவது டஸ்ட் இருந்துச்சுன்னா தொடச்சிட்டு அப்படியே வைக்கிற பழக்கம் எனக்கு உண்டு. அதனால அடிக்கடி இப்படி கிளீன் பண்ணணுங்கிற அவசியமே எனக்கு இருக்கிறதில்ல. கமெண்ட்ல ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் பாத்திரம் கழுவி வச்சு எவ்வளோ நேரம் கழிச்சு நம்ம பாத்திரத்தை எடுத்து வைக்கலாம் அப்படின்னு. மாடுலர் கிச்சனா இருந்தாலும் சரி, நான் மாடுலர் கிச்சனா இருந்தாலும் சரி, நம்ம கழுவி வச்ச பாத்திரம் ஒரு டிராப் தண்ணி கூட இல்லாம நல்லா காஞ்ச பிறகு தாங்க ஈரத்தோட அப்படியே எடுத்து வைக்கும்போது ஃபங்கஸ் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். இப்போ செகண்ட் ரோல இருக்கிற அடுத்த ட்ராயரை நம்ம கிளீன் பண்ணலாம். இதுலயுமே என்னோட பழைய மேட் நான் இதுல போட்டிருப்பேன். இந்த ட்ராயர்ல கிச்சன்ல யூஸ் பண்ற எல்லா டூல்ஸுமே ஒரே ட்ராயர்ல தான் வச்சிருப்பேன்.
என்ன தவிர என் வீட்ல இருக்கிறவங்க யாராவது கிச்சன்ல சமைக்கணும்னா கூட, அங்கங்க ஒரு ஒரு பொருளா தேடாம ஒரே இடத்துல எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கணும் தான் நான் இப்படி வச்சிருக்கேன். ரொம்ப அழுக்காகிற கேபினெட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பைசஸ் வச்சிருக்கிற இடமும், டெய்லி யூஸ் பண்ற பாத்திரம் வைக்கிற இடமும், அதே மாதிரி பிளேட்ஸ் வைக்கிற ட்ராயரும் தான் எனக்கு அடிக்கடி டஸ்ட் ஆயிடும். இந்த ட்ராயர் முடிச்ச பிறகு பக்கத்துல இருக்கிற 2ண்ட் ரோல இருக்கிற 2ண்ட் ட்ராயர நான் கிளீன் பண்றேன். எனக்கு நான் பண்ற இந்த மெத்தட் தாங்க ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏன்னா, எல்லா பாத்திரத்தையும் எடுத்து நான் ஹால்ல வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. பாத்திரத்த பார்க்கும்போதே எனக்கு தல சுத்த ஆரம்பிச்சுரும். அது மட்டும் இல்லாம ஹாலுக்கும், கிச்சனுக்கும் நடந்து நடந்துமே எனக்கு டயர்ட் ஆயிடும். ரொம்ப சீக்கிரமா அழுக்காகுற இடம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ட்ராயர் தான். டெய்லி யூஸ் பண்ற பாத்திரம் இந்த ஒரு ட்ராயர்ல இருக்கிறதுனால, குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 10 முறையாச்சும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவேன். ஆல்மோஸ்ட் இப்ப 2ண்ட் ரோல இருக்கிற எல்லா ட்ராயர்ஸுமே நான் கிளீன் பண்ணிட்டேன். சேம் மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ண ட்ராயர் ஒவ்வொன்னா ட்ரை ஆயிருக்கும். இத அப்படியே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு வர வேண்டிய வேல தான். பிளேட்ஸ் எல்லாத்தையுமே இத நான் ஸ்டாண்டோட எடுத்து வச்சுக்கிறேன். நான் மாடுலர் கிச்சன் வச்சிருக்கவங்க கூட இந்த மாரி ஒரு ஸ்டாண்ட் வாங்கிட்டா பிளேட் வைக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்குங்க. அடுத்ததா ட்ரை ஆயிருக்கிற ட்ராயர்ல நான் மேட் போட போறதில்ல. ஏன்னா எடுத்து அப்படியே தான் போட்டிருக்கேன். நான் வாஷ் பண்ணல. இதெல்லாம் நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா, கிச்சன் கிளீன் பண்றதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, நமக்கு டைம் கிடைக்கிறப்ப இந்த மேட்டு, ட்ரே எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டோம்னா, ட்ரை ஆன பிறகு மறுபடியும் எடுத்து வச்சுக்கலாம். 2ண்ட் ரோல இருக்கிற இன்னொரு ட்ராயர் எனக்கு இன்னும் ட்ரை ஆகவே இல்ல. அதனால 3ர்ட் ரோல இருந்து நான் கிளீனிங் ஸ்டார்ட் பண்றேன். இந்த ட்ராயர்ல நெறைய பருப்பு எடுக்கும்போதும் சரி, அதே மாதிரி சில்லி பவுடர் எடுக்கும்போதும் சரி, நெறைய சிந்தி இருக்கும். ஒரு சிலர் சொல்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். மாடுலர் கிச்சன விட நான் மாடுலர் கிச்சன் ரொம்பவே பெஸ்ட்டுன்னு. நம்ம மெயின்டெயின் பண்ற விதத்துல மெயின்டெயின் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. அதோட லைஃப் ரொம்ப நாளைக்கு வருங்க. இப்ப 3ர்ட் ரோல இருக்கிற நெக்ஸ்ட் ட்ராயர நான் கிளீன் பண்ணிக்கிறேன். நெறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். என்னோட மாடுலர் கிச்சன் பண்ணி 8 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் இப்ப பார்த்தீங்கன்னா 9 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. என்னோட பழைய கிச்சன்ல வீடே ஃபுல் கான்ட்ராக்ட் விட்டு பண்ணதுனால, வுட் ஒர்க் எதுவுமே எனக்கு அந்த அளவுக்கு லைஃப் வராம போயிடுச்சு. ஆனா, இந்த கிச்சன் அப்படி இல்ல. மெட்டீரியல் எல்லாமே நாங்க வாங்கி குடுத்து செய்ய வச்சோம். 2ண்ட் ரோல காயாம இருந்த ட்ராயர் காஞ்சிருச்சு. அதுல இருந்த பாத்திரத்த எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். 3ர்ட் ரோல நம்ம எல்லா பாக்ஸும் எடுத்து வச்சோம் பாருங்க. அதையும் நான் லைட்டா சோப்பு போட்டு தொடச்சுக்கிறேன். துடைக்கும்போதே பாருங்க, பாக்ஸ் எல்லாமே கவுண்டர் டாப்க்கு எட்ஜ்ல வச்சு நான் துடைக்கிறேன். இப்படி நம்ம துடைக்கும்போது நம்ம கை கிரானைட்ல இடிக்காது. துடைக்கிறதும் நம்ம ஃபாஸ்ட்டா துடைச்சு முடிச்சிடலாம். இப்படி தொடச்சிட்டு வைக்கும்போது எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கிற ஒரு ஃபீல் எனக்கு வரும். ஒரு ட்ராயர் எனக்கு இன்னும் காயவே இல்ல. அதுக்குள்ள நான் மைக்ரோவேவ் எடுத்துட்டு இந்த கேபினட்ஸும் நான் கிளீன் பண்ணிக்கிறேன். அவன்ல மேல இருக்கிற டஸ்ட் எல்லாமே தொடச்சு எடுத்துட்டு, இந்த ஒயர்லயுமே அந்த அளவுக்கு டஸ்ட் இருக்கும். ஒயரையுமே நான் தொடச்சு எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு முறையும் கிச்சன் கிளீன் பண்ணும் போதெல்லாம் இந்த இடத்த கிளீன் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனா தூக்கி வைக்கிறதுக்கு யாருமே ஆள் இருக்கிறதில்ல. அதனாலேயே இந்த இடத்த என்னால அடிக்கடி கிளீன் பண்ண முடியாம போயிடுது. ஆயில் ஊத்தி வைக்கிறது எல்லாமே ஸ்டீல் கேன்ல தான் ஊத்தி வைக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஜாடியிலயும் வைக்கிறேன். ஆனா இந்த கேபினட்ஸ்ல இந்த இடத்துலலாம் எப்படி எண்ணெய் பிசுப்பு வந்ததுன்னே எனக்கு தெரியல. கிரில் மட்டும் இல்லாம கேபினட்ஸ் ஓரங்கள்லயும் சரி, எண்ணெய் பிசுபிசுப்பு அப்படியே இருந்தது. இது வெறும் ஸ்பாஞ்சில தொடச்சா பத்தாது. நம்ம ஸ்க்ரப்பரும் கொஞ்சம் தேய்ச்சு எடுத்தா தான் இதுல இருக்கிற பிசுபிசுப்பே போகும். இந்த கேபினட்ஸ்லேருந்து எடுத்த ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் அவன்லேருந்து எடுத்த பிளேட்டு, இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்னும் கிச்சன்ல மத்த வேலைகளெல்லாம் இருக்கு. அதெல்லாம் முடியறதுக்குள்ள இந்த பிளேட்ஸும் ட்ரை ஆயிடும். அடுத்ததா நான் கிளீன் பண்ண போறது மளிகை சாமானெல்லாம் வச்சிருக்கிற இந்த கேபினட்ஸ் தான். இது நெறைய முறையா நீங்க கிளீன் பண்றத பார்த்துருப்பீங்க. என்னோட கிச்சன்ல அடிக்கடி அழுக்காகிற இடம்னு பார்த்தீங்கன்னா இதுதான். எப்படியும் வாரத்துக்கு ஒரு முறை இத நான் கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவசரமா சமையல் பண்ணும்போது ஈர கையோட இந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே இந்த பாக்ஸ்ல படிஞ்சிருக்கும். கேபினட்ஸை கிளீன் பண்ணும்போது கையோட இந்த பாக்ஸும் அப்படியே நான் தொடச்சியும் வச்சுக்கிறேன். எனக்கு ஸ்டீல் பாக்ஸ்ன்றதுனால ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. இதே பிளாஸ்டிக்கா இருந்தா நான் வாஷ் பண்ணி தான் வைக்க வேண்டியிருக்கும். அடுத்ததா கிளாஸ் கண்டெய்னர் இருக்கிற இந்த இடத்துல பாட்டில்ஸ் எதுவுமே எடுக்காம அப்படியே நகர்த்தி வச்சுட்டு நான் அந்த இடத்துல நான் தொடச்சிக்கிறேன். ஏன்னா அடிக்கடி இந்த இடத்துல கிளீன் பண்றதுனால எனக்கு அந்த அளவுக்கு இங்க அழுக்கு இல்ல. அதிகமான எண்ணெய் பிசுக்கு இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டவ் பக்கத்துல இருக்கிற இந்த கேபினெட் தான். இதுல அதிகமான எண்ணெய் பிசுக்கு இருக்கிறதுனால நான் ஸ்க்ரப்பர் வச்சே நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். சைடுல இருக்கிறதுனால நமக்கு ஸ்க்ராச்சஸ் ஆனாலும் அந்த அளவுக்கு தெரியாது. தேய்ச்சி முடிச்ச பிறகு நல்லா சுடு தண்ணியில இந்த ஸ்பாஞ்சை நனைச்சி அதுக்கப்புறமா இந்த இடத்த துடைக்கணும்.
கடைசியா மைக்ரோ ஃபைபர் துணியால இந்த கேபினெட்ஸ் எல்லாத்தையுமே நான் தொடச்சி எடுத்துக்கிறேன். இந்த இடத்துலலாம் நம்ம ஒண்ணுமே இல்லன்னு நினைப்போம். ஆனா துடைக்கும்போது தாங்க தெரியும் இதுல எவ்வளோ என்ன பிசுக்கு இருக்குன்னு. அடுத்ததா கவுண்டர் டாப்பு கீழ இருக்கிற கேபினெட்ஸ்ல ஹேண்டில்ஸ் எல்லாத்தையுமே நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். ஹேண்டில் வெளிப்பக்கம் மட்டும் இல்ல, உள் பக்கத்துலயும் நெறைய அழுக்கு இருக்கும். நம்ம கை வைக்கும்போது அப்படியே நமக்கு அந்த அழுக்கு ஃபீல் ஆகும். நான் வந்து இதெல்லாமே ஸ்க்ரப்பர்ல தான் வச்சு தேய்ச்சி எடுக்கிறேன். அதுக்கப்புறமா ஸ்பாஞ்சில நான் தொடச்சுக்கிறேன். கண்டிப்பா எனக்கு மாசத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி பண்ணியே ஆகணும். இல்லன்னா என்னோட கிச்சன் வந்து கை வைக்கிற இடம் எல்லாமே எனக்கு என்னவோ பிசுபிசுப்பா இருக்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆகும். ஹேண்டில் தொடச்சு முடிச்ச பிறகு மைக்ரோ ஃபைபர் துணியால இந்த கேபினெட்ஸ் மேல் பக்கத்துல எல்லாத்தையுமே நான் தொடச்சு எடுத்துக்கிறேன். ஒயிட் கலர் கேபினெட்ல நம்ம துடைக்காம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்னமோ கலர் சேஞ்ச் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. மதிய சமையல் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணாம வச்சிருந்தேன். இந்த ஸ்டவ்வுமே நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கிளீனிங் வேலையெல்லாம் நான் ஈவினிங் டைம்ல தான் பண்ணுவேன். ஏன்னா நைட் எனக்கு அந்த அளவுக்கு சமைக்கிற வேலையே இருக்காது. ஸ்டவ்வை க்ளீன் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம அவன்ல இருந்த பிளேட்டை நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்தோம். அதுவும் ட்ரை ஆயிடுச்சு. அதையும் நம்ம உள்ள எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி ஆயில் ட்ரேல இருக்கிற பிளேட்ஸும் ட்ரை ஆகியிருந்தது. அதையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். கவுண்டர் டாப்பை நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணிட்டோம். லைட்டாக அங்கங்கே இருக்கிற டஸ்ட்டு அதெல்லாமே நான் தொடச்சி எடுத்துக்கிறேன். கடைசியா கட்லரி எல்லாம் வைக்கிற இந்த ட்ரேவும் நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இவ்ளோ பெரிய பிளேட்டு இந்த இடத்துல தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. வெளிய மழை பெஞ்சுட்டு இருக்கிறதுனால நான் உள்ளவே வாஷ் பண்றேன். ட்ரேவ திருப்பி திருப்பி ஒவ்வொரு கார்னர்லயும் தண்ணி விட்டு நம்ம இப்படி அலசனோம்னா ஈஸியா கிளீன் பண்ணிடலாம். கிச்சன்ல எந்த கேபினெட்ஸ்ல அதிகமா அழுக்காகுமோ அந்த கேபினெட்ஸ் எல்லாத்தையுமே நான் கிளீன் பண்ணிட்டேன். பாருங்க இப்ப பார்க்கறதுக்கு எவ்வளோ பளிச்சுன்னு கொஞ்சம் கூட அழுக்கு இல்லாம எவ்வளோ நல்லா தெரியுதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படி லைக் பண்ணும்போது ஹைப்ன்ற ஆப்ஷன் வரும். அதுல இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சோ அதுக்கேத்த மாதிரி நீங்க பாயிண்ட்ஸும் குடுக்கலாம். தேங்க் யூ.